தான் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக ராஜி மீனாவையும் பாண்டியன் கிட்ட போட்டு விட்ட தங்கமயில இன்னைக்கு மீனா வந்து பாண்டியன் கிட்டே போட்டு வரதுல எந்த தப்புமே இல்லைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். தங்கமயில் அவங்களோட கவரிங் நகையை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததுதான் வந்தாங்க. நகையை கொண்டு வந்ததுல இருந்தே அவங்க கிட்ட பயமும் பதட்டமும் ரொம்பவே அதிகமாயிருச்சு. எப்படியாவது இந்த நகையை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துறணும். இதுக்கு மேல இந்த நகையை கையில வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருந்தோம்னா இது கவரிங் நகைங்கிறது வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இது கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான் சொல்லிட்டு தங்கமயில் வந்து திருன்னு முடிச்சுட்டு நிக்கிறாங்க. தங்கமயிலோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நோட் பண்ற மீனா வந்து என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணுலயே நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கோமதி வந்து தங்கமயில் கிட்ட என்ன தங்கமயில் ஃப்ரீயா இருக்கியா நம்ம பேங்க்குக்கு போலாமா அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கப்புறம் என்னத்த வேலை இருக்கு பேங்க்ல அதான் நகை எடுத்துட்டு வந்தாச்சு அப்படி சொல்லிட்டு தங்கமயில் கேக்குறாங்க. அப்பதான் கோமதி வந்து தங்கமயில் கிட்ட இந்த நகையை இதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுல வச்சிருக்க வேண்டாம், அதுதான் ராஜி அவங்க நகை எடுக்கணுங்கிறதுக்காக தான் பேங்க்குக்கே போனோம், அவங்க நகை தான் திரும்ப கொடுத்தாச்சே, நம்ம வீட்டுல இருக்க நகையெல்லாம் கொண்டு போய் திரும்ப லாக்கர்ல வச்சலாம்னு சொல்லிட்டு தங்கமயில கூப்பிடுறாங்க. என்னடா அது இப்படி சொல்றாங்க, ஏற்கனவே பாதி நகை கருப்பா போயிருச்சு, மறுபடியும் கொண்டு போய் லாக்கர்ல வச்சோம்னா எல்லா நகையுமே கருப்பாயிரும், இப்ப மட்டும் இந்த நகையை கொண்டு போய் லாக்கர்ல வச்சோம்னா திரும்ப எடுக்கிறப்ப இது கவரிங் நகைங்கிறது கன்ஃபார்ம் எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அத்தை வேற கூப்பிடுறாங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம தங்கமயில் ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. தங்கமயிலோட இந்த பயமும் பதட்டமும் மீனாவுக்கு ரொம்பவே சந்தேகத்தை ஏற்படுத்துது. உடனே மீனா வந்து ராஜி கிட்ட தங்கமயிலோட நடவடிக்கை எல்லாம் பாத்தியா, நகையை எடுத்துட்டு வந்ததுல இருந்தே அவங்க ஒரு மாதிரி பயமாவும் பதட்டமாவும் இருக்காங்க, அரசி நகையை போட்டு பார்த்துட்டு தரேன்னு சொல்லி கேட்டப்ப கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த நகை விஷயத்துல தங்கமயில் வந்து இந்த குடும்பத்துக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்க, அதனாலதான் வந்து இந்த நகையை பத்தி பேச்சு எடுத்தாலே அவங்க ரொம்ப பயமும் பதட்டமா ஆகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இதை பத்தின உண்மையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து ராஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ராஜி வந்து வழக்கம் போல நமக்கு இருக்கிற பிரச்சனையே போதாதா, நம்மளால நம்ம பிரச்சனையே பார்க்க முடியல, இதுல எதுக்குக்கா அவங்க பிரச்சனையை போய் நம்ம பார்த்துக்கிட்டு விடுங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படி சொல்லிட்டு ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பழனி கொண்டு போய் ராஜியோட நகையெல்லாம் அவங்க வீட்டுல கொடுத்துட்டு வந்துறாரு. நகை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் முத்துவேலுக்கு வந்து கோவம் சுத்தமா தீரல. ராஜியோட அம்மாவை பிடிச்சு பயங்கரமா திட்டுறாரு. நகையை போட்டுக்கோ ஏன் இப்படி கீழே வச்சிருக்க அப்படி சொல்லி திட்டுறாரு. என் மக கிட்ட இருந்து கஷ்டப்படுத்தி திரும்பி வாங்கின நகையை நான் போட மாட்டேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா அந்த நகை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா ஒரே பிடிவாதமா இருக்காங்க. வலுக்கட்டாயமா முத்துவேல் வந்து அந்த நகையெல்லாம் எடுத்து ராஜியோட அம்மா கழுத்துல போடுறாரு. நீங்க என் கழுத்துல போட்டா மட்டும் இந்த நகையை நான் மாட்டிக்குவேன்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா நான் போட்டுட்டு சந்தோஷமா என்னால இருக்க முடியாது, என் மக அங்க கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப நான் மகளுக்கு உதவி பண்ணுங்கிறக்காக அந்த நகையெல்லாம் கொடுத்து அனுப்பினேன், ஆனா இதே ராஜியை கஷ்டப்படுத்தி திரும்ப அந்த நகையை வாங்கிட்டு வந்து என்கிட்ட நீங்க கொடுத்துருக்கீங்க, நான் என்ன சந்தோஷத்துல அந்த நகையை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நகையை கழட்டி கீழே போட்டுறாங்க. அப்ப எங்களையெல்லாம் விட ராஜி தான் உனக்கு முக்கியமா போயிருச்சா, நம்ம பேச்சை கேட்காம ஓடி போய் கல்யாணம் பண்ணது ராஜி தான், அது எல்லாமே ராஜியோட தப்பு, இவ்வளவு தப்பு பண்ண ராஜி உனக்கு வந்து பெருசா போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கு கோவம் ரொம்பவே அதிகமாகுது. சக்திவேலும் குமார் சேர்ந்து முத்துவேலை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போறாங்க. என்னதான் அவங்க பிரச்சனை வரப்ப சமாதானப்படுத்தினாலும் பிரச்சனையை தூண்டி விடுறதும் பிரச்சனைக்கு முழுக்க காரணமா இருக்கிறதும் சக்திவேலும் அவரோட பையனும் மட்டும்தான். இங்க வேலைக்கு போன இடத்துல சரவணன் வந்து கதிருக்கு நம்ம காசை திரும்ப கொடுத்தாகணும், கதிர் வந்து அந்த காசெல்லாம் எப்படி ரெடி பண்ணானே தெரியல, பாவம் நம்ம ஹனிமூனுக்கு போயிருக்கோம் சிரமப்படுறோங்கிறதுனால எப்படியோ ஒரு வழியா பணத்தை பிரட்டி நமக்கு அனுப்பிச்சிட்டான், கதிரே வந்து படிச்சுக்கிட்டே வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு இருக்கான், அவன் நமக்கு கொடுத்த பணத்தை கூடி சீக்கிரமே திரும்ப கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து அவங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டுமே பணம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா யாருக்கிட்டயுமே அவ்வளவு பணம் என்னன்னு சொன்னதால சரவணன் வந்து ரொம்பவே வருத்தமா இருக்காரு. அப்ப அங்க வர தங்கமேல் வந்து சரவணன் கிட்ட ஏமாமா என்னாச்சு, ஏன் சோகமா இருக்கீங்க, பணத்தை ஏன் நீங்க யார் யார்கிட்ட கேக்குறீங்க, உங்ககிட்ட இல்லையா, கதிர் தான் படிக்க போயிட்டு பார்ட் டைமா வேலை பாக்குறாரு, அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னா ஓகே, செந்தில் வந்து மாமா கிட்ட வேலை பாக்குறாரு, அதனால மாமா வந்து அவருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாரு ஓகே, நீங்க தனியா தானே வேலைக்கு போறீங்க, உங்களுக்குன்னு உங்க கையில காசு இருக்காதா, அந்த காசுல திரும்ப கொடுத்துற வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் கேக்குறாங்க. சரவணன் வந்து தங்கமேல் கிட்ட அதெல்லாமே கரெக்ட் தான், ஆனா நான் சம்பளம் வாங்கணுமே எல்லா காசுமே வந்து எங்க அப்பா கிட்ட கொடுத்துருவேன், எனக்கு ஏதாவது செலவு இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு 1000-2000 ரூபாய் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்குவேன், என் கையில வேற எந்த காசுமே இல்லைன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிடுறாரு. உடனே தங்கமேல வந்துட்டு அவங்க வச்சிருக்கிறது கவரிங் நகைங்கிற விஷயத்தையே மறந்து போய் வேணும்னா நான் என்னோட நகையெல்லாம் தரேன், அதை அடமான வச்சு அந்த காசை திரும்ப கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாய் விட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே கவரிங் நகைங்கிறது. ஐயோ இவர்கிட்ட வேற இப்படி சொல்லிட்டேமே, உண்மையிலே சரவணன் எதுக்கு நகையை கேட்டுருவாரு அப்படி சொல்லி பயந்து, அப்படி நான் நகையை கொடுக்குறேன்னு சொன்னாலும் நீங்க வாங்க மாட்டீங்க, என்ன இருந்தாலும் அது எங்க வீட்டுல கொடுத்து அனுப்பின நகை, அதெல்லாம் கொண்டு போய் என்னால அடமானம் வைக்க முடியாதுங்கிறதுல நீங்க ரொம்பவே தன்மானத்தோட இருப்பீங்க, எனக்கு தெரியும் நீங்க திரும்ப அந்த நகையை கேட்க மாட்டீங்க அப்படின்னு இப்படியே சரவணனை பேச விடாம தங்கமயிலே வந்து கேள்வியும் கேட்டுட்டு அதுக்கு பதிலையுமே சொல்லிடுறாங்க. தங்கமயிலே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே வந்து ஆமா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. நல்ல வேலை எப்படியோ தப்பிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் நம்ம வாயை வச்சுட்டு பேசாம இருக்கணும், நம்மளே வாயை கொடுத்து எல்லார்ட்டையும் சிக்கிருவோம் போலன்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராஜி சப்போர்ட் இல்லைனாலும் மீனாவுக்கு வந்து தங்கமேல் மேல சந்தேகம் ரொம்ப அதிகமாயிருச்சு. இந்த நகை விஷயத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதனாலதான் வந்து தங்கமேல் வந்து நகையை பத்தி பேசினாலே பயமும் பதட்டமா ஆகிட்டு இருக்காங்க. ராஜி ஹெல்ப் பண்ணலன்னா என்ன, இந்த நகை பத்தின உண்மையை நானே தனியா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தங்கமேலுக்கு தெரியாம மீனா வந்து தங்கமேலோட நகையெல்லாம் பாக்ஸ்ல இருந்து எடுத்து பாக்குறாங்க. அப்பதான் வந்து அதுல பாதி நகைக்கு மேல எல்லாமே கருத்து போயிருக்கிறது மீனாவுக்கு தெரிஞ்சிருது. தங்க நகை எப்படி இந்த அளவுக்கு கருத்து போகும், அது போக இதை பாக்குறப்ப தங்க நகை மாதிரியே தெரியலையே, எல்லாமே கவரிங் மாதிரி இருக்கு, ஒருவேளை இதெல்லாம் கவரிங் நகையா இருக்குமோ, உண்மையை மறைச்சுதான் வந்து எல்லாரும் ஏமாத்துறதுக்காக நகையை யார்கிட்டையும் கொடுக்காம தங்கமேல் இப்பெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்களாங்கிற சந்தேகம் மீனாவுக்கு ரொம்பவே அதிகமாகுது. ஒரு கட்டத்துக்கு மேல மீனாவுமே முடிவு பண்ணிடுறாங்க இது எல்லாமே கவரிங் நகை தான், அதனாலதான் ஆரம்பத்திலே லாக்கர்ல வைக்க போனப்பையும் தங்கமேல் பயந்தாங்க, இப்ப திரும்பவும் லாக்கர்ல வைக்க போறதுக்கு தங்கமேல் பயப்படுறாங்க, அதனாலதான் அரசி கேட்டப்பையும் இந்த நகையெல்லாம் அவங்க கொடுக்காம வச்சிருந்தாங்க. அப்ப உறுதியா இது கவரிங் நகை தான், அதை மறைக்கிறதுக்காக தான் தங்கமேல் வந்து இப்படி எல்லாம் நாடகம் போட்டுட்டு இருக்காங்க, அதனாலதான் நகை பத்தி பேசினாலே பதட்டமாகிட்டு இருக்காங்கிற உண்மையை மீனா கண்டுபிடிச்சிடறாங்க. இவ்வளவு நாளா நம்மளையும் ராஜியும் தங்கமேல் வந்து எந்த அளவுக்கு பழி வாங்கியிருக்கு,
கண்டிப்பா இந்த நகை விஷயத்தை நம்ம சாதாரணமா விட்டுறக்கூடாது. நம்மள அசிங்கப்படுத்தி தங்கமேல எவ்வளவு சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கண்டிப்பா அதெல்லாம் மறக்கவே முடியாதுன்னு சொல்லி மனசுல வச்சுக்கிட்டு மீனா வந்து கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல நேரம் பார்த்து இந்த நகை மேட்டரை வீட்டுல உடைச்சிடணும். ராஜி மாதிரி தாங்கி நம்ம நின்றுகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியாது. நம்ம அமைதியா போக போக தான் தங்கமேல் வந்து நம்மள ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருக்காங்க. இந்த நகை மேட்டரை கண்டிப்பா பாண்டியன் கிட்ட சொல்லி ஆகணுங்கிற முடிவுல மீனா ரொம்பவே உறுதியா இருக்காங்க. கூடிய சீக்கிரமே மீனா வந்து இந்த நகை பத்தின உண்மையை பாண்டியன் கிட்ட சொல்லி இந்த தங்கமேல் பத்தின உண்மையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.